ஹாய் கைஸ். ஃபைனலி டிசியோட ஃபஸ்ட்டு படமாக இந்த சூப்பர்மேன் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் வரதுக்கு முன்னாடி நிறைய கான்ட்ரவர்சிஸு ஹேட் எல்லாம் நிறைய சம்பாரிச்சதுன்னு தான் சொல்லணும். குறிப்பாக சொல்ல போகணுன்னா ஸ்னைடர் ஃபேன்ஸுன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிற இந்த கேங்கெல்லாம் பெரிய போராட்டம்லாம் பண்ணாங்க. ஃபைனலி அவங்களெலாம் ரிப்ளை கொடுக்குற மாதிரி இந்த படத்தை ஜேம்ஸ் கன் இறக்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். நிறைய டிசி ஃபேன்ஸ்க்கு இந்த படம் நல்லா வரும்னு சொல்லி பெரிய நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தது. அதெல்லாம் ஜேம்ஸ் கன் நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸ்டோரி சிம்பிளான பேஸில் இருந்தாலும் எமோஷன்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் ஆகிட்டு தான் சொல்லணும். கிளார்க் கென்ட்டுங்கிற ஒரு ஆள் கிரிப்டன் கிரகத்துலேருந்து பூமியில் வந்து விழுறான். இடத்துல ஹியூமன்ஸை எப்படி சர்வை பண்ணுறாங்கன்னு தான் இந்த படத்தோட கதை. இதுக்கு முன்னாடி வந்த சூப்பர்மேன் படங்கள் இந்த ஸ்டோரி நல்லா நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் அது திருப்பி சொல்லி வேஸ்ட் பண்ணாமல் சின்ன ஷார்ட் லென்த்தான இந்த சீன்ஸில் எடுத்துருப்பாங்க. அதெல்லாம் போரிங்காக ஃபீல் ஆகுதுன்னு தான் சொல்லணும். ஒன்ஸ் பூமிக்கு வந்துட்ட பிறகு காலேஜ் லைஃப்பும் ரிப்போர்ட்டர் ஜாப் இதெல்லாம் சேர்த்து பப்ளிக் ஹீரோவாக இருக்கணுங்கிற ப்ரெஷரை ரெண்டு சைடுமே பேலன்ஸ் பண்ணுற ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லாவே நரேட் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸை பொறுத்த வரைக்கும் ஹென்ரி சூப்பர்மேனோட பெட்டர் இல்லை தான் இருந்தாலும் இவர் இந்த சூப்பர்மேன் கேரக்டருக்கு நல்லா சூட் ஆகிருக்காங்க தான் சொல்லணும். கிட்டத்தட்ட அவரோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் கூட ஹென்ரி சூட் ஆகுது. இவர் தான் அடுத்த சூப்பர்மேனுங்கிற எமோஷன்ஸை ரியாக்ஷன்ஸ் மூலமாக நம்மளை ஏற்றுக்க வைக்குதுங்க. அண்ட் இவரையும் தாண்டி லூயிஸ் லேன் கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே எழுதியிருக்காங்க. வெறும் கிளார்க் கென்ட்டுக்கு சூப்பர்மேனுக்கு வெறும் கேர்ள் ஃப்ரெண்டாக மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு தனி மோட்டிவே இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. அண்ட் வில்லன் கேரக்டர் பற்றி ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்கிறேன். எண்டில் கொஞ்சம் மாசான ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. சூப்பர்மேனை விட பவர்ஃபுல்லான வில்லனாக இல்லைனாலும் அவரோட யோசனைகள் சிந்தனைகள்லாம் சூப்பர்மேனை ஸ்ட்ரகிள் பண்ண வைக்கிது. அந்த வகையில் ஓரளவுக்கு சூப்பரான டீசெண்டான வில்லனாகவே கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். அண்ட் மேக்கிங் பொறுத்த வரைக்கும் ஜேம்ஸ் கன்னோட டைரக்ஷன் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு இந்த படத்தில். இதுக்கு முன்னாடி வந்த மேன் ஆஃப் ஸ்டீல் கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தை கம்பேர் பண்ணுறப்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி படமாக இந்த படம் வந்திருக்கு. அதுக்கு மெயின் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சினிமாட்டோகிராஃபியும் லைட்டிங்கும் தான். வெறும் ஓவர் டார்க்னஸ் இல்லாமல் நல்ல ஒயிட் ஸ்க்ரீனோடு இந்த படத்தை மேக் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக தான் இந்த படத்தை எடுத்துருக்காங்கன்னு தோணுது. கிராஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ஓவராகவே இல்லை, முடிஞ்ச அளவுக்கு கிரவுண்டாக தான் கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிக்கல் எஃபெக்ட் நிறையவே இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைட் சீனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஓவர் ஃபைட்டாகவே இல்லாமல் முடிஞ்சளவுக்கு கிரவுண்டடாகவே கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பிஜிஎம்மில் பழைய சூப்பர்மேன் படத்தில் வர ஜான் வில்லியம்ஸ் போட்ட மியூசிக்கை ரீமிக்ஸ் பண்ணி இந்த படத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க. அது நேச்சுரல் ஃபீல் தான் கொடுக்குது. இதை தாண்டி மைனஸ் பெருசாக எனக்கு தெரியல. ஓவராலாக இந்த படத்தை பார்க்கும்போது இப்போ நியூ இயராக டிசியில் பிறகுருக்குன்னு நல்லாவே தெரியுது. அண்ட் இந்த படம் மூலமாக டிசியில் புது இயராக பிறகுதுன்னு தான் சொல்லணும். இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணி நிறைய டிசி படங்கள் வரும். அதனால் இந்த படத்தை தேட்டரில் போய் செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச ஐமேக்ஸில் பாருங்கள், அப்போ தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். நீங்கள் சூப்பர் ஹீரோ ஃபேன்ஸ் இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள் தேட்டரில். அண்டல் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் பெருசாக இல்லை, வெறும் ஒரு கிஸ் சீன் மட்டும் தான் இருக்கும். அது ஓகேன்னா ஃபேமிலி ஆடியன்ஸை போய் பார்க்கலாம். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்ச லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.